மாம்பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பழங்களை வந்து சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இது மிகவும் தவறு. பழங்கள் சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குணமாகும். ஆனால் எப்படி சாப்பிடணுன்னு ஒரு முறை இருக்குது. பழங்கள் சாப்பிட்டாக்கா அந்த சர்க்கரை வியாதிக்கு அதுவே மருந்தாக மாறும். ஏன் சர்க்கரை கூடுது, சர்க்கரை வியாதி ஏன் கூடுது, பழங்கள் சாப்பிட்டா சர்க்கரை வியாதி ஏன் கூடுதுன்னா அதுக்கு காரணம் என்னென்னாக்கா, இந்த சோறு சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. தானிய உணவுகள் என்பது மனித உணவுகளே கிடையாது. அந்த தானிய உணவுகளை, தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு விட்டு நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி கூடும், சர்க்கரை நோய் வரும். அதாவது நீங்கள் பழமே சாப்பிடாம வெறும் தானிய உணவுகளை சாப்பிட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக நோய் வரும். சுகர் வர்றதுக்கெலாம் காரணம் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இது போன்று அரிசி, கோதுமை, கேழ்வரகு இது போன்ற தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டனால தான் நோய் வருது. இந்த சுகர்லாம் காரணம் தான். சுகரு, ஆஸ்மா, எல்லாவித நோய்கள், முடி கொட்டுறது, உடல் பருமன், அப்புறம் உணவு செரிமானமின்மை, மூல நோய், அல்சரு, இப்படி எல்லா விதமான நோய்களுக்கும், புற்றுநோய், ஆஸ்துமா, எல்லா வித நோய்களுக்கும் எது காரணம்? தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிட்டது தான் காரணம். இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு சாப்பிட்டது தான் காரணம். அதனால் அப்போது என்ன பண்ணுறாங்க, இவங்க பழத்தை எப்படி சாப்பிட்றாங்கன்னா, நல்லா இட்லி சாப்பிட்டு ஒரு பழத்தை சாப்பிட்றாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, பழம் சாப்பிட்டா சுகர் அதிகமாகும் போலுக்க. அதுக்கு காரணம், சுகர் அதிகமான காரணம் பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பாக சாப்பிட்டா அந்த இட்லி அல்லது சோறு ஏதாவது சாப்பிட்ருப்பாங்க. தானிய உணவுகளை சாப்பிட்ருப்பாங்க, தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்ருப்பாங்க. அதுதான் அவர்கள் உடலில், பழம் சாப்பிட்ட பிறகு அவர்கள் உடலில் சர்க்கரை கூடியதற்கு காரணமாக இருக்கிறது. வெறுமனே நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு சொல்லிட்டு எதையுமே சாப்பிடலை, வெறும் பழத்தை மட்டுமே சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு சர்க்கரை வியாதியே கூடாது, குறைஞ்சிரும், குணமாயிடும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஏன் பழம் சாப்பிட்டா சர்க்கரை கூடுதுன்னா, நீங்கள் பழம் சாப்பிடுவதற்கு முன்பு சோறு சாப்பிட்ருப்பீங்க, அல்லது பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, அல்லது இட்லி, தோசை ஏதாவது சாப்பிட்ருப்பீங்க. இட்லி, தோசை ஏதாவது சாப்பிட்டுட்டு, அல்லது சோறு ஏதாவது சாப்பிட்டு, பிரியாணி ஏதாவது சாப்பிட்டு, அல்லது பழைய சாதம் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதன் பிறகு பழத்தை சாப்பிட்ருப்பீங்க. இதுதான் இந்த தானிய உணவுகளோடு, தானியங்களை சமைத்த உணவுகளோடு இந்த பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்துச்சு. மற்றபடி பழத்தை மட்டும் தனியாக சாப்பிட்டு பாருங்கள். அதாவது காய்கறிகள், பழங்கள், தானிய உணவுகளை எடுத்துக்காமல் நான் சொல்லுகிற உணவு முறைகளை பின்பற்றினால் உங்களுக்கு சர்க்கரை வியாதி குணமாகிவிடும். அதாவது இந்த அரிசி, கோதுமை, கேழ்வரகு இது போன்று தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடாமல், அது மாதிரி பிரியாணி சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது. இதையெல்லாம் தவிர்த்து விட்டு காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கிழங்கு வகைகள், கிழங்கு பொரியல் அல்லது கிழங்கு கூட்டு, வேக வைக்கப்பட்ட கிழங்கு, கடலைகள், பருப்புகள், பயிர் வகைகள், இந்த மாதிரி பழங்கள், இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நோய் குணமாயிடும். அந்த சர்க்கரை நோய், எல்லா வித நோயும் குணமாயிடும். உடல் பருமன் சரியாயிடும், முடி கொட்டுறது நின்று போயிடும், மலச்சிக்கல் சரியாயிடும், எல்லா சர்க்கரை நோய் சரியாயிடும், ஆஸ்துமா சரியாயிடும், இப்படி எல்லா வித நோய்களும் சரியாயிடும். அந்தளவுக்கு உணவே மருத்துவங்கிறது இதுதான். அப்போ பழம் சாப்பிட்றதுனால சர்க்கரை வியாதி அதிகமாகாது, சர்க்கரை என்பது அதிகமாகாது. பழத்துக்கு முன்னாடி, பழம் சாப்பிடுவதற்கு முன்னாடி அவங்க ஏதாவது சோறு சாப்பிட்ருப்பாங்க, இட்லி சாப்பிட்ருப்பாங்க, தோசை சாப்பிட்ருப்பாங்க, பரோட்டா சாப்பிட்ருப்பாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் இட்லி, பொங்கல், தோசை, பரோட்டா, பிரியாணி, பழைய சாதம், இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாம்பழம் சாப்பிடுவாங்க, ஒரு பலாப்பழம் சாப்பிடுவாங்க, ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுவாங்க, ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. இப்படி தானிய உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்டனால தான் இவங்களுக்கு அந்த சுகர் என்பது அதிகரிக்கிறது. அதனால் உடனே என்ன நினச்சிட்றாங்க, அப்போ அந்த பழங்களே சாப்பிடக்கூடாது போல்க, பழம் என்பதே கேடானது அப்படின்னு நினச்சி ஒதுக்கிடுறாங்க. அது மிகப்பெரிய அறியாமை. நீங்கள் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடாதீங்க. மாமிசம் சாப்பிடாதீங்க, மீன் சாப்பிடாதீங்க, முட்டை சாப்பிடாதீங்க. வெறுமனே காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், இதை மட்டுமே சாப்பிடுங்க. சுகர் என்பது அதிகமாகாது, குணமாகிவிடும் என்பது தான் உண்மை. இப்படி சாப்பிட்டு நிறைய பழங்களை நிறைய சாப்பிடலாம். நீங்கள் தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை எடுத்துக்காமல், மாமிசம், மீன், முட்டை இதை எடுத்துக்காமல் நிறைய பழங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு சுகர் குணமாயிடும். அந்த பழங்களை நீங்கள் தனியாக நிறைய சாப்பிடுங்க. அதாவது பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரிசி, கோதுமை, கேழ்வரகு இது போன்று தானியங்களால் சமைக்கப்பட்ட இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பரோட்டா இது மாதிரியான உணவுகள் எதையுமே சாப்பிடவே கூடாது, எப்போவுமே சாப்பிடக்கூடாது.
வெறும் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், அதில் வந்து பழங்களை நிறைய சாப்பிடுங்க. உங்களுக்கு சுகர் இருந்தால் குணமாயிடும். அதனால் ஒரு நல்லவங்க கூட சேராதவங்க கூட கெட்டவங்க கூட சேர்ந்தால் கெட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி பழம் என்பது ரொம்ப நல்லவன், நல்ல குணம் படைத்தது. ஆனால் தானியங்கள் என்பது ஒரு கெட்ட குணம் படைத்த ஒரு உணவு. அப்போ அந்த நீங்கள் தானியங்களால் சமைக்கப்பட்ட அரிசி, கோதுமை, கேழ்வரகு இது போன்ற தானியங்களால் சமைக்கப்பட்ட இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து வாழைப்பழம்லாம் சாப்பிட்றீங்கன்னு வைங்க, வாழைப்பழம், மாம்பழம், கொய்யாப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுகர்லாம் அதிகரிச்சிடும். அதான் நல்லவங்களாக இருக்கிறவங்க கெட்டவங்க கூட சேர்ந்தால் அவங்களும் கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். தானியங்களோடு சேர்ந்த பழங்களும் சுகரை அதிகமாக்கிவிடும் அப்படிங்கிறது தான் பொதுமொழி. அதனால் வந்து பழங்கிறது நமது உடலில் உள்ள சர்க்கரை நோயை குணப்படுத்தும். எப்படின்னாக்கா நம்ம வந்து தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடாம வெறும் பழத்தை மட்டுமே, பழம், காய்கறிகள், கிழங்குகள், கீரை வகைகள் இதை மட்டுமே சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் உடலில் உள்ள சர்க்கரை நோய் குணமாயிடும். ஏன்னா சர்க்கரை நோய் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த வீடியோ கேட்குறவங்க நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சரியாகுதா இல்லையா பாருங்கள். அவ்வளோ ஆச்சரியம், ஒரு அதிசய தீர்வு இது.